அண்மைச் செய்தி. 10th மற்றும் +2 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தாவேக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா தாவேக சார்பில் விரைவில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்ததைப் போல இந்த ஆண்டும் கல்வி விருதுகளை வழங்குகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்ததைப் போல இந்த ஆண்டும் கல்வி விருதுகளை வழங்குகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி, இது குறித்த விரிவான தகவல். முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு சார்பாக விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. தற்பொழுது ஏற்கனவே 3 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்ததை போல இந்த ஆண்டும் முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு தொகுதியிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்க உள்ளார். இதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியல் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் ஏழ்மையான சூழ்நிலையில் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கண்டறிந்து கழக தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களையும் கழக தலைமை பரிசீலனை செய்து அவர்களின் பெயர் பட்டியலை எடுக்கும் வேலையிலும் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறது. அவர்களையும் பரிசீலனை செய்து சிறப்பு கௌரவம் அளிக்கப்படும் என்றும் தமிழக வெற்றிக்கழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இம்மாத இறுதிக்குள், ஜூன் மாத இறுதிக்குள் இந்த விழாவினை நடத்தி முடிப்பதற்காக தமிழக வெற்றிக்கழகம் திட்டமிட்டு இருக்கிறது. தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் விருதுகளை வழங்கி வந்தார் மற்றும் சிறப்பு பரிசுகளையும் வழங்கி வந்தார். தற்பொழுது இதே போல இந்த ஆண்டும் 4வது ஆண்டாக இந்த ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்த மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆகியோருக்கு சிறப்பு கௌரவத்தோடு விருது வழங்கும் விழாவானது ஏற்பாடு செய்யப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள் விழாவினை நடத்தி முடிக்க தமிழக வெற்றிக்கழகம் திட்டமிட்டிருக்கிறது. தாரிணி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.